ஹலோ குட்டீஸ் அண்ட் சுட்டீஸ், நீங்க கேட்டுட்டு இருக்கிறது சிறுகதை சோலை. நான் உங்கள் சுபா. இன்று ஞாயிற்றுக்கிழமை புத்தகம் வாசிக்கிற பகுதியில் அக்பர் பீர்பால் கதைகளை கேட்டுட்டு இருக்கோம். இன்று 6வது கதை. கதையின் தலைப்பு சிங்கத்தை விடுதலை செய். சக்கரவர்த்தி அக்பர் மற்ற நாட்டு சக்கரவர்த்திகளுடன் மிகுந்த நட்பு பாராட்டினார். அதிலும் பாரசீக நாட்டு சக்கரவர்த்தியுடன் மிகுந்த நட்பு பாராட்டினார். இவ்விரு அரசர்களும் அவ்வப்போது பல புதிர்களை விடுவிக்க ஒருவருக்கொருவர் பரிமாறிக் கொள்வார்கள். ஒருமுறை பாரசீக மன்னர் அக்பருக்கு ஒரு கூண்டில் அடைத்த சிங்கத்தை அனுப்பினார். அந்த பெரிய சிங்கம் உண்மையான சிங்கம் போன்றே இருந்தது. நிறைய பேர் அது உண்மையான சிங்கம் என நினைத்து ஏமாந்தனர். அதனை எடுத்து வந்த தூதுவர்கள் அக்பரிடம், பாதுஷாவே, எங்கள் சக்கரவர்த்தி கீழ்காணும் புதிரை விடுவிக்க சொன்னார். இச்சிங்கத்தை கூண்டை தொடாமலோ திறக்காமலோ வெளியே எடுக்க வேண்டும் என்று சொன்னார். இதற்கு அவர் தங்களுக்கு 3 வாரங்கள் அவகாசமும் கொடுத்துள்ளார் என்றனர். அவர்கள் அரசரை வணங்கிவிட்டு சென்றனர். அக்பர் குழம்பினார். அவருக்கு அப்புதிரை விடுவிக்க தெரியவில்லை. யாராவது உதவ முடியுமா என அவர் அவையினரை பார்த்து கேட்டார். அவர்கள் தங்களால் இயலாது என தலையை அசைத்தனர். பீர்பால் புனித யாத்திரை சென்றிருப்பதால் வருவதற்கு நாளாகும். அக்பரோ இச்சமயம் பீர்பால் தன்னுடன் இல்லாததை எண்ணி மிகவும் வருந்தினார். தன்னால் புதிரை விடுவிக்க முடியவில்லை என்றால் அனைவரின் முன்னும் கேலி பொருள் ஆகும் என்பது வருத்தத்தை தந்தது. எனவே அவர் அச்சிங்கத்தை எவ்வாறு வெளியே எடுப்பது என்பதை பற்றியே சிந்தனை செய்தார். அக்பர் ஆச்சரியப்படுமாறு பீர்பால் ஆக்ராவிற்கு திரும்பினார். அவரது மனைவியின் உடல்நிலை சரியில்லாததால் அவர் பாதியிலேயே திரும்ப வேண்டி இருந்தது. பீர்பால் அக்பரின் அழைப்பை ஏற்று அவரை காணச் சென்றார். அக்பர் கூண்டில் இருந்த சிங்கத்தை காட்டி பாரசீக மன்னரின் புதிரை பற்றியும் பீர்பாலிடம் கூறினார். பீர்பால் அக்கூண்டினை சுற்றி வலம் வந்து சிங்கத்தை கூர்ந்து கவனித்தார். தயவு செய்து எனக்கு 2 நாட்கள் அவகாசம் கொடுங்கள் என்றார் பீர்பால். அக்பர் முன்பை விட சந்தோஷமாக காணப்பட்டார். பீர்பால் எப்படியாவது புதிரை விடுவிப்பார் என்பது அவருக்கு நன்றாக தெரியும். பீர்பால் மீண்டும் அந்த சிங்கத்தை ஆராய்ந்தார். அது பார்ப்பதற்கு உலோகத்தால் ஆனது போல் இருந்தது. ஆனால் அதன் கால்களை பார்த்தால் அவ்வாறு தெரியவில்லை. பீர்பால் கூண்டின் அருகே வந்து சிங்கத்தை தொட்டு பார்த்தார். ஆஹா, இச்சிங்கம் உண்மையிலேயே மெழுகினால் செய்யப்பட்டது. அதன் மேல் உலோக கலவை பூசப்பட்டுள்ளது என்பதை உணர்ந்து அடுத்து என்ன செய்யலாம் என்று யோசித்தார். அடுத்த நாள் பீர்பால் ஒரு கனமான இரும்பு தடியை அரசவைக்கு எடுத்து வந்தார். அவர் ஒரு காவலரை கூப்பிட்டு அந்த இரும்பு தடியின் ஒரு முனையை நன்கு பழுக்க காய்ச்சி எடுத்து வர சொன்னார். அந்த இரும்பு தடி பழுக்க காய்ந்தவுடன் பீர்பால் கூண்டிற்குள் இருந்த சிங்கத்தின் மீது வைத்தார். மெல்ல சிங்கம் உருகி காணாமல் போயிற்று. இப்பொழுது கூண்டு காலியாக இருந்தது. இப்பொழுது புதிரும் விடுவிக்கப்பட்டது. முகலாய மன்னரின் தன்மானமும் காப்பாற்றப்பட்டது. இதை எண்ணி அக்பர் மிகவும் மகிழ்ந்தார். பீர்பாலை நன்றியுடன் தழுவி அவருக்கு பல பரிசுகளை அளித்தார். இந்த கதையை கேட்டீங்களா குழந்தைங்களா? முடியாதுன்னு ஒண்ணுமே கிடையாது. விடாமுயற்சியும் சரியான யுக்தியும் ஒன்று சேரும் பொழுது எந்த ஒரு விஷயமும் சாத்தியம்தான் அப்படிங்கிறத பீர்பால் நமக்கு ரொம்ப அழகா புரிய வச்சிட்டார்ல. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நம்புறேன். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வேறு ஒரு நல்ல அக்பர் பீர்பால் கதையோட உங்களை நான் வந்து சந்திக்கிறேன். இப்போது குழந்தைங்களோட ஓவியங்களுக்கான பகுதி பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. பாய்.